அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வீக்லி செஷனில் நடந்த ஒரு செஷனோட பகுதியை பார்க்க போகிறோம். லேயர்ஸ் ஆஃப் த சோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த லேயர்ஸ் ஆஃப் த சோலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மையம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லேயர்ஸ் ஆஃப் த சோல் அப்படின்றது இதனுடைய கண்டினியூஷனாக அடுத்தது வரும். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 12 விதமான ஸ்பிரிச்சுவல் கோர்சஸை நாம் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கோர்சஸோட டீட்டெயில் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 2028 பிப்ரவரி வரைக்கும் வாரம் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஜூம் செஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களுக்கு இதில் விருப்பமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை பிங்க் பண்ணிக்கலாம். இது பே அண்ட் அட்டன் செஷன் தான். தேங்க்யூ. ஸோ லேயர்ஸ் ஆஃப் த சோல் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மையம் அப்படின்றத என்னன்றதை பார்த்துடலாம். மையம் அப்படின்றது ஆரிஜின், எல்லாவற்றுக்கும் தொடக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒன்றுமே இல்லாத அந்த சூனியத்திலிருந்து அல்லது அந்த சூனியம் இயங்குறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம மையம் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஸோ இந்த மையம் அப்படின்ற ஒரு விஷயம் ஓகே எதனுடைய அடிப்படையில் விரிவடைஞ்சிட்டு வருது அப்படின்னா, அல்லது எதனுடைய அடிப்படையில் நீளுது அப்படின்னா, மாயை அப்படின்ற அந்த சக்தியினால். இந்த மாயை அப்படின்றது நம்மளுடைய ஒரு பார்ட். எப்படி உங்களுக்கு உடல் இருக்கோ, மனம் இருக்கோ, ஆன்மா இருக்கோ, விழிப்புணர்வு இருக்கோ, மாயையும் இருக்கும். இந்த மாயை எப்போ முடியும் அப்படின்னா, எப்போ நாம் மையத்தோடு கலக்கிறோமோ அப்போ மாயை அப்படின்றது இல்லாமல் போகுது. அப்போ உயர்நிலைகள்னு நாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஆக்னாவில் மெடிடேட் பண்ணுறதோ, இல்லை சகஸ்கராவில் மெடிடேட் பண்ணுறதோ, இல்லை துரியாதீத நிலைகளில் மெடிடேட் பண்ணுறதோ மாயையிலேருந்து நம்மளை முழுமையாக விடுவிச்சிருக்குமா அப்படின்னா விடுவிச்சிருக்காது. அங்கேயும் மாயை செயல்பட்டுகிட்டே இருக்கும். அது பற்றின வீடியோக்கள் எல்லாம் நம்ம 2020, 2021 அல்லது 19 அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். துரியாதீத மாயை, இல்லை சகஸ்கரா மாயை, ஆக்னா மாயைன்னு சொல்லி. அப்போ அங்கேயும் மாயையினுடைய செயல்பாடு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு. இந்த மையத்திலிருந்து விரிவடையக்கூடிய மாயை அல்லது இந்த மாயை மையத்தோடு வேலை செய்யும் போது நாம் இப்போ பார்க்கக்கூடிய மொத்த பிரபஞ்சமும் உருவாகி இருக்குது. அண்ட் இன்க்ளூடிங் நாமளும் இங்கே தான் இருந்துகிட்ருக்கோம். நாமளும் மாயையினுடைய ஒரு சக்தியை பயன்படுத்தி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். கடைசி வரைக்கும் வாழவும் போகிறோம். அப்போ மாயை நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, மாயை அப்படின்றது இல்லாமல் போகாது, இருந்துகிட்டே தான் இருக்கும், நம்மளோட இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த மாயை தான் இத்தனை விஷயத்துக்கும் காரணமாக இருக்கிறதுனால மாயை அப்படின்றதும் ஒரு சக்தி நிலை தான். அது நாம் தவிர்க்கணும் இல்லை கடக்கணும்னு நினச்சாலும் அது ஒரு பெரிய சக்தி அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். அப்போது மாயையை கடக்கிறதுக்கு அப்படின்னும்போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக அல்லது கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக கடக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். இந்த விழிப்புணர்வு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, மையம் அப்படின்றது ஜீரோ அல்லது ஸ்டார்டிங் அல்லது எதுவுமே இல்லாத அந்த சூன்யம். அது உருவாகி அது விரிவடையும் போது அல்லது மாயை அதன் மீது செயல்படும் போது வரக்கூடிய அந்த முதல் சர்க்கிள், நம்ம எல்லாவற்றையும் சர்க்கிளினுடைய அடிப்படையில் தான் புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த முதல் வட்டம் அப்படின்றது கான்ஷியஸ்னஸ். அப்போ மையம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போயிட்டோன்னா நாம் இருக்கிறோம் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது. நம்மளுடைய சுயம்ன்றது காணாமல் போயிடும். அப்போ மையம்ன்றது ஒன்று இருக்குது அப்படின்றத நாம் மையத்துக்குள்ளே இருக்கும்போது சென்ஸ் பண்ணவே மாட்டோம். அப்போ மையத்தை விட்டு வெளியில் வரும்போது தான் ஓகே மையம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத சென்ஸ் பண்ணுறோம். அந்த சென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம கான்ஷியஸ்ன்னு சொல்கிறோம். இது மையத்திலிருந்து வரக்கூடிய முதல் சர்க்கிள். என்னுடைய வாய்ஸ் கிளியராக இருக்குதா? ஓகே, ஃபைன். ஸ்ரீதேவி, உங்கள் ஆடியோ செக் பண்ணிக்கோங்க. எஸ், ஓகே. ஸோ அப்போ கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது முதல் விஷயமாக நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது ஒரு கேரக்டரினுடைய அடிப்படையில் செயல்படுது. அந்த கேரக்டர் அப்படின்றத நம்ம ரெண்டாவது சர்க்கிளாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த சர்க்கிளை நாம் லவ் அல்லது அன்பு அப்படின்ற வார்த்தையினால் புரிஞ்சுக்கிறோம். அப்போ மையம்,
கான்ஷியஸ்னஸ், லவ். ஸோ அதற்கு அடுத்தது வரக்கூடிய பல எனர்ஜி சென்டர்ஸில் ஒரு எனர்ஜி சென்டர்ஸில் ஒர்க் ஆகிறது தான் நாம் இப்போது புரிஞ்சிக்கக்கூடிய கடவுள்கள். அப்போது கடவுள்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் கடந்து போக முடியும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ கடவுளை அடையிறது அப்படின்றது வந்து பெரும்பாலும் நமக்கு சொல்லப்பட்டுட்டே இருக்குது. அப்போ கடவுளை அடையிறதோட நம்மளுடைய ஜேர்னி முடியுதா அப்படின்னா முடியலை. கடவுளை கடந்தும் நாம் போக ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் நாம் அங்கே ஃபீல் பண்ணக்கூடியது நம்மளுடைய அன்பையும் கான்ஷியஸ்னஸையும், கான்ஷியஸ்னஸ் வெரி ஹையர் லெவலில், தென் மையத்தை அடையக்கூடிய ஒரு விஷயம். அப்போ மையத்தை அடைஞ்சதுக்கப்புறம் நமக்கு சுயம்ன்றது வந்து அங்கே இல்லை, மையத்தோட கலந்துட்டுரும். அந்த மையத்திலிருந்தும் நம்மளுடைய ஜேர்னி தொடர்ந்து போகும்போது தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சித் லேக், அப்புறம் லைட் வேர்ல்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்துகிட்ருக்கோம். அப்போது இது எல்லாமே விரிவடையுது அப்படின்னும் போது ஒரு ஒரு சர்க்கிளில் இயங்கிக்கிட்டே இருக்கும். இந்த சர்க்கிளில் ஏதாவது ஒரு சர்க்கிளில் தான் நாம் இருந்துகிட்ருப்போம். அதிலிருந்து அதற்கு முந்தின சர்க்கிளில் பயணிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய பிறவிகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை வழிகாட்டுறதுக்கு வெவ்வேறு குருமார்கள் வராங்க. அவங்களுடைய பயிற்சி முறைகளை செஞ்சு ஒரு ஒரு சர்க்கிளாக உள்நோக்கி கடந்து போய்கிட்டே இருக்கும். அப்போது சூனியம் அல்லது மையம்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்திலிருந்து மாயையினுடைய சக்தி இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கி இருக்குது. அப்போ இந்த பிரபஞ்சத்தோட வெரி அவுட்டர் ஃபார்ம் அதுதான் நாம் வந்து இங்கே பார்க்கக்கூடிய ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய பொருட்கள். அது கிரகங்களாக இருக்கட்டும், அல்லது வானவெளியாக இருக்கட்டும், நம்முடைய உடலாக இருக்கட்டும். அப்போது இந்த உடல் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த உடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம நல்லா சென்ஸ் பண்ணுறதுக்கான, அல்லது நம்மளுடைய ஐம்புலன்கள் மூலம் புரிந்து கொள்வதற்கான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இந்த உடல்ல இருந்து உள்நோக்கி போகும்போது, அதாவது இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்ம உள்நோக்கி போகும்போது இந்த மாயையினுடைய அளவு குறைஞ்சிட்டே வரும். அப்போ உள்நோக்கி போக 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 இறுதியில் நாம் அந்த மையம்ன்றதை வந்து அடையிறோம். அதே மாதிரி ஆஸ் அ ஹியூமன் நாம் இருக்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் பாடி தான் நமக்கு தெரிந்த இந்த பிரபஞ்சம் மேக்சிமமாக நாம் உணரக்கூடியது. அப்போது இதில் நாம் உள்நோக்கி பயணப்பட எங்கே போய் முடிவடைகிறோம் அப்படின்னா சோல் அப்படின்றதோட நம்ம முடிவடைகிறோம். அப்போது நாம் யாருன்னு கேட்டால் நம்ம சோல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறோம், அல்லது ஆன்மான்ற விஷயத்த வந்து சொல்கிறோம். அப்போ இந்த ஆன்மா உணர்றதோட நமக்கு ஜேர்னி முடிஞ்சிடுச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே முந்தின கிளாஸில் வந்து பார்த்துருக்கோம். அப்போ இந்த சோல் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி அடையப்படுது அப்படின்னா, இங்கே இந்த மையத்தை நீங்கள் பார்க்குறீங்க. மையத்திலிருந்து மாயை குறைந்து கொண்டே வர 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 நீங்கள் ஒரு ஒரு சர்க்கிளாக உள்நோக்கி போக ஆரம்பிச்சிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ள நீங்கள் தொடர்ந்து உள்நோக்கி பயணப்பட இந்த சோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்க. இந்த சோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சுற்றி நிறைய சர்க்கிள் இருக்குது. ஸோ ஒரு ஒரு சர்க்கிளுக்கும் நம்ம பெயரே கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கான சர்க்கிள் இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. அதாவது நீங்கள் இது சோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டாட்டை என்ன நம்ம கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு மெல்லிய லேயரால் இந்த சோல் வந்து கவர் ஆகிட்டே இருக்கும். அப்போது இந்த ஒரு ஒரு லேயர்ல இருந்தும் நாம் நம்மளுடைய அனுபவங்களை வந்து பெற முடியும். இந்த லேயரோட ரொம்ப எக்ஸ்ட்ரீமான அவுட்டர் சர்க்கிள், அதாவது இந்த லேயர்லேருந்து விலகி இருக்கக்கூடிய ரொம்ப வெளிவட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் தான் நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி மைண்ட் அப்படின்ற ஒரு சர்க்கிள். அப்போது நம்ம ஸ்தூலமாக பார்க்கக்கூடிய நம்மளுடைய உடல் தான் இங்கே இருக்கக்கூடிய அவுட்டர் சர்க்கிளாக இருந்துகிட்ருக்கு. அப்போ இந்த அவுட்டர் சர்க்கிள்லேருந்து உள்ளே போக 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 நிறைய லேயர்ஸை நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம். அந்த லேயர் எல்லாம் நமக்கு ஒரு ஒரு அனுபவத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். அப்போது அவுட்டர் சர்க்கிளில் நாம் ஹியூமனாக இருக்கும்போது, அல்லது ஒரு உயிரினமாக இருக்கும்போது நமக்கு மனம் இருக்குது, கான்ஷியஸ்னஸும் இருக்குது. இந்த மனம், கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உள்நோக்கி போக 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 மாறிட்டே இருக்கும். மாறிட்டே இருக்கும் அப்படின்னா இன்னும் டீப்பராக அந்த விஷயங்கள் வந்து நமக்கு உணர்த்தப்பட்டுட்டே இருக்கும். அப்போது எப்படி இங்கே நான் இந்த கான்ஷியஸ்னஸ்க்கு முதல் சர்க்கிள் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தனோ, அதே மாதிரி உங்களுடைய ஃபிசிக்கல் பாடியிலேருந்து நீங்கள் உள்நோக்கி பயணப்பட இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது அதிகரிச்சுட்டே போகும், உங்களுடைய மாயையினுடைய அளவு குறைஞ்சிட்டே போகும். அதே விஷயத்தை தான் நீங்கள் இங்கேயும் பார்க்குறீங்க.
பிரபஞ்சத்திலிருந்து உள்நோக்கி போகும்போது மாயையினுடைய அளவு அதிகரிச்சுட்டே போகுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கான்ஷியஸ்னஸ்ன்ற விஷயம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும் நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது. அப்போது நம்ம சோல் மேலே இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான லேயர்ஸ், அந்த ஒரு ஒரு லேயருக்கும் நமக்கு